நீரானது வாழ்வின் அடிப்படையான மூலப்பொருளாகும். நீர்த்தரம் என்பது அதன் உட்பொருள், ரசாயன மற்றும் உயிரியல் தன்மைகளை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படும் ஒரு முக்கிய அங்கமாகும். குடிநீருக்கு மட்டுமல்லாமல் வேளாண்மை, தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான நீர்த்தரமும் இதில் உள்ளடங்குகிறது. நீரின் பண்புகள். நீரின் பண்புகளானது நீரின் இயற்பியல் பண்புகள் மற்றும் நீரின் வேதியியல் பண்புகள் என 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. நீரின் இயற்பியல் பண்புகளில் அதனுடைய நிறம், சுவை மற்றும் மனம், கலங்கற்ற தன்மை, மின்கடத்து திறன் மற்றும் வெப்பநிலை ஆகியவை அடங்கும். இதுவே நீரின் வேதியியல் பண்புகளில் நீரின் கார அமிலத்தன்மை, நீரின் காரத்தன்மை, மெத்தனத்தன்மை, கடினத்தன்மை, நைட்ரஜன் உள்ளடக்கம், கரைந்த வாயுக்கள், குளோரைடு அளவு மற்றும் புளூரைடு அளவு ஆகியவை அடங்கும். எனவே நீரின் பண்புகள் மொத்தம் 2. இதில் ஒன்று நீரின் இயற்பியல் பண்புகள், மற்றொன்று நீரின் வேதியியல் பண்புகள். நீர்த்தரத்தின் முக்கியத்துவம். நீர்த்தரம் என்பது ஒரு நீர் ஆதாரத்தின் உட்பொருள், ரசாயன, உயிரியல் மற்றும் புகைப்படமான தன்மைகளை உள்ளடக்கிய மொத்த அமைப்பாகும். இதன் முக்கியத்துவம் பல்வேறு துறைகளில் விளங்குகிறது. ஒவ்வொன்றாக பார்ப்போம். குடிநீர் பயன்பாடு. நீர்த்தரம் நம் வாழ்விற்கு அடிப்படையாகும். சுத்தமான மற்றும் அதிக நீர்த்தரம் வாய்ந்த நீர் உடலை சுகாதாரமாக வைத்துக் கொள்ள உதவுகிறது. இது குடிநீரின் பாக்டீரியா, வைரஸ்கள் மற்றும் நச்சுக்கள் இல்லாதிருந்தால் நாம் உடலை பல நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும். 2வது, விளைநிலம் மற்றும் வேளாண்மை. நீரின் தரமானது வேளாண்மைக்கு மிக முக்கியமானதாகும். தரமான நீர் பயிர்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. மேலும் நீர் மாசுபாடு பயிர்களின் ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கின்றது. 3வதாக, பொருளாதாரம். நீர்த்தரம் பொருளாதாரத்தை நேரடியாக பாதிக்கும். தரமான நீர் தொழில்துறை உற்பத்தியில், குடிநீரில் மற்றும் பசுமை தொழில்களில் பயனுள்ளதாக உள்ளது. இதனால் நீர்த்தரத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் மிக முக்கியமானவை. நீரின் நிறம். தோன்றிய நிறம். கரைந்த மற்றும் மிதந்த அலகுகளால் நீர் உருவாகும். உண்மையான நிறம். உண்மையான நிறமானது கரைந்த கூறுகளால் மட்டும் உருவாகும். நீர்த்தரத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகள். நீர்த்தரத்தை பாதுகாக்க பல நடவடிக்கைகள் தேவைப்படும். இது மனிதர்களின் ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலின் நிலைத்தன்மைக்கும் முக்கியமானதாகும். மழைநீர் சேகரிப்பு. மழைநீரை சேகரித்து நிலத்தடி நீரை நிரப்புவது நீரின் அளவையும் தரத்தையும் மேம்படுத்துகிறது. குப்பை அல்லது கழிவு இல்லாமல் மழைநீரை அளவையும் தரத்தையும் மேம்படுத்தும் முறையை முறைப்படுத்த வேண்டும். தொழில்துறை கழிவுகளின் சுத்திகரிப்பு. தொழில்துறைகளில் நீரின் கழிவுகளை நேரடியாக வெளியிடாமல் சுத்திகரிப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும். தொழில்துறைகள் நீரில் கழிவுகளை நேரடியாக வெளியிடாமல் சுத்திகரிப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் தொழில்துறைகளின் கழிவுகளை நாம் சுத்திகரிக்கலாம், நீரை மேம்படுத்தலாம், நீரின் தரத்தை மேம்படுத்தலாம். அடுத்ததாக, கழிவு நீரை மீண்டும் பயன்படுத்தும் தொழில்நுட்ப அமைப்புகள் கட்டாயமாக்கப்பட வேண்டும். அடுத்ததாக, கழிவு நீரை மீண்டும் மறுசுழற்சி செய்து பயன்படுத்தும் தொழில்நுட்ப அமைப்புகள் கட்டாயப்படுத்த வேண்டும். 3வதாக, வேளாண் நடவடிக்கைகள். ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அளவை கட்டுப்படுத்துதல். ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அளவை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி கட்டுப்படுத்துவதன் மூலம் தேவையற்ற ரசாயன உரங்கள் நீரினில் கலந்து நீரை மாசுபாட்டடைந்து அதன் தரத்தை குறைப்பதை தடுக்கலாம். அடுத்ததாக, சமூக விழிப்புணர்வு. நீர் மாசுபாடு மற்றும் துப்புரவு குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நீர் மாசுபாடு மற்றும் துப்புரவு குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அடுத்ததாக, பள்ளி மற்றும் சமூக அமைப்புகளில் நீர் பாதுகாப்பு தொடர்பான கற்றலை ஊக்குவிக்க வேண்டும். அடுத்ததாக, பள்ளி மற்றும் சமூக அமைப்புகளில் நீர் பாதுகாப்பு தொடர்பான
கற்றலை ஊக்குவிக்க வேண்டும். அடுத்து சுத்திகரிப்பு நிலையங்கள். சுத்திகரிப்பு நிலையங்கள். இந்த சுத்திகரிப்பு நிலையங்களில் நகர மற்றும் கிராமப்புறங்களில் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை உருவாக்க வேண்டும். இதில் நகர மற்றும் கிராமப்புற நிலையங்களில் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை உருவாக்க வேண்டும். அடுத்ததாக கழிவு நீரை சுத்திகரித்து மீண்டும் உபயோகத்தில் கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக கழிவு நீரினை சுத்திகரித்து மீண்டும் உபயோகத்திற்கு கொண்டு வர வேண்டும். அடுத்து வீட்டு கழிவுநீர் மேலாண்மை. வீட்டு கழிவுநீர் மேலாண்மை. இதில் வீட்டு கழிவு நீரை சுத்திகரித்து மீண்டும் பாசன நீராக பயன்படுத்த வேண்டும். இதில் வீட்டு கழிவு நீரை சுத்திகரித்து மீண்டும் பாசன நீராக பயிர்களுக்கு, தோட்ட பயிர்களுக்கு, செடிகளுக்கு, வீட்டில் வளரும் சிறிய சிறிய காய்கறி செடிகளுக்கு அனைவற்றிற்கும் நீரினை பாசன நீராக பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்ததாக கழிவு நீரை சுத்திகரிக்க கம்போஸ்டிங் மற்றும் பசுமை சுத்திகரிப்பு முறைகளை நிறைவேற்ற வேண்டும். அடுத்ததாக கழிவு நீரை சுத்திகரிக்க கம்போஸ்டிங் மற்றும் பசுமை சுத்திகரிப்பு முறைகளை கையாள வேண்டும். அடுத்ததாக காட்டு மற்றும் குளங்கள் பாதுகாப்பு. குளங்கள், ஆறுகள் மற்றும் நீர் ஆதாரங்களில் குப்பை மற்றும் கழிவுகளை கழியாமல் இருக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் குளங்கள், ஆறுகள் மற்றும் நீர் ஆதாரங்களில் குப்பை மற்றும் கழிவுகளை கழியாமல் இருக்க அதிகாரிகள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்து காட்டு வளர்ப்பு. காட்டு வளர்ப்பு மீன்ஸ் அஃபாரஸ்ட்ரேஷன், மரங்களை மறுபடியும் வளர்ப்பது. இதில் நிலத்தடி நீரை மேம்படுத்தவும் மழை நீரை ஈர்க்கவும் இந்த முறையானது உதவுகிறது. அடுத்ததாக சட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள். சட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள். நீர் மாசுபாடு குறித்த கட்டுப்பாட்டு சட்டங்களை இதில் நடைமுறைப்படுத்த வேண்டும். நீர் மாசுபாடு குறித்த கட்டுப்பாட்டு சட்டங்களை இதில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அடுத்ததாக ஆக்கிரமிப்பு மற்றும் துயர் நிலையில் உள்ள நீர் ஆதாரங்களை மீட்டெடுக்க அரசு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். இதில் ஆக்கிரமிப்பு மற்றும் துயர் நிலையில் உள்ள நீர் ஆதாரங்களை மீட்டெடுக்க அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்தது அளவீடு. இதில் டின்டோமீட்டர், அதாவது டின்டோமீட்டர் என்ற அளவீடு மூலம் நீரின் தரத்தை நாம் அளவிடலாம். அடுத்ததாக அளவு தகடுகள். ஹேசன் அலகுகளில் இந்த அளவு தகடானது அளவிடப்படுகிறது. உண்மை நிறம். உண்மையான நிறமானது பிளாட்டினம் கோபால்ட் அளவுடன் ஒப்பிடப்படுகிறது. நீரின் உண்மையான நிறமானது பிளாட்டினம் கோபால்ட் அளவுடன் அளவிடப்படுகிறது. அடுத்தது தயாரிப்பு. 1 மில்லிகிராம் per லிட்டர் பிளாட்டினம் கோபால்ட் 1 ஹேசன் அலகு என்கிறார்கள். 2 மில்லிகிராம் per லிட்டர் பிளாட்டினம் கோபால்ட்டை 2 ஹேசன் அலகு என்கிறார்கள். 3 மில்லிகிராம் per லிட்டர் பிளாட்டினம் கோபால்ட்டை 3 ஹேசன் அலகு என்கிறார்கள். இதனுடைய பயன்பாடானது தண்ணீரின் தூய்மை, அதாவது தண்ணீரின் தரத்தினை அறிய இந்த டின்டோமீட்டர் அலகானது உபயோகிக்கப்படுகிறது. அடுத்ததாக நீரின் தரத்தை தீர்மானிக்கும் கூறுகள். உட்பொருள் கூறுகள், ரசாயன கூறுகள், உயிரியல் கூறுகள் என பல கூறுகள் உள்ளன. சோ நீரின் தரத்தினை தீர்மானிக்க உட்பொருள் கூறுகள், ரசாயன கூறுகள் மற்றும் உயிரியல் கூறுகள் என பல வகையான கூறுகள் உள்ளன. இதில் உட்பொருள் கூறுகள் which means physical parameters. இதில் நீரின் நிறம், மனம், தெளிவு, மொத்த கரைந்துள்ள திண்மங்கள், அதாவது TDS டோட்டல் டிசால்வபிள் சாலிட்ஸ், இவை 4 அடங்கும். இந்த உட்பொருள் கூறுகளில் நிறம், மனம், தெளிவு மற்றும் மொத்த கரைந்துள்ள திண்மங்கள், இவை 4 அடங்கும். இந்த நிறமானது நீரின் நிறமானது வெள்ளை அல்லது தெளிவான நிறம் தரமான நீரின் அடையாளம். சோ தரமான நீரின் அடையாளமானது நீரானது வெள்ளை மற்றும் தெளிவான நிறத்தில் இருக்க வேண்டும். அடுத்ததாக நீர் பழுப்பு அல்லது மஞ்சள் நிறத்தில் இருந்தால் நீரானது மாசு அடைந்துள்ளது என்று அர்த்தம். சோ ஒரு நீரானது தரமாக இருக்க நீரானது தெளிவாகவும் வெள்ளையாகவும் இருக்க வேண்டும். இதுவே நீர் பழுப்பு நிறத்திலோ அல்லது மஞ்சள் நிறத்திலோ இருந்தால் நீரானது மாசுபாடு அடைந்துள்ளது என்று அர்த்தம். அடுத்ததாக மனம். சுத்தமான நீரானது மனமில்லாமல் இருக்கும். சுத்தமான நீரானது மனமில்லாமல் இருக்கும்.
தொழில்துறை கழிவுகள் மற்றும் பாசிகள் துர்நாற்றத்தை உண்டாக்கும். அதாவது மாசுபட்ட நீரானது துர்நாற்றத்தை உண்டாக்கும். சோ மனத்தை பொறுத்தவரையில் சுத்தமான நீரானது மனம் இல்லாமல் இருக்கும். தொழில்துறை மற்றும் பாசிகள் கலந்த நீரானது துர்நாற்றத்தை உண்டாக்கும். மூன்றாவதாக தெளிவு. நீரில் நுரை அல்லது துகள்கள் உள்ளதா என பரிசோதிக்க வேண்டும். தெளிவை பொறுத்தவரையில் நீரில் நுரை அல்லது துகள்கள் ஏதாவது கலந்துள்ளதா என்பதை பரிசோதிக்க வேண்டும். அடுத்ததாக மொத்த கரைந்துள்ள திண்மங்கள். இதில் அதிக டிடிஎஸ், அதாவது அதிக டிடிஎஸ் 500 மில்லிகிராம் 500 மில்லிகிராம் பெர் லிட்டர் நீரை உப்புத்தன்மையுள்ளதாக ஆக்கும். நீரில் இந்த டிடிஎஸின் அளவானது அதிகமாக, அதாவது 500 மில்லிகிராம் 1 லிட்டர் தண்ணீரில் இருந்தால் இந்த தண்ணீரானது உப்பு தன்மையுடன் இருக்கும் என்று ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். சோ இந்த நீர்த்தரத்தை தீர்மானிக்கும் கூறுகளில் முதலில் உட்பொருள் கூறுகளை பார்த்தோம். இந்த உட்பொருள் கூறுகளில் நிறம், மனம், தெளிவு மற்றும் டிடிஎஸ் எனப்படும் மொத்த கரைந்துள்ள திண்மங்களை பார்த்தோம். அடுத்த கூறானது ரசாயன கூறு, அதாவது கெமிக்கல் பாராமீட்டர்ஸில் முதல் ஒன்னானது pH அளவு. இந்த pH ஆனது 3 வகையாக பிரிக்கப்படும். pH 6க்கு கீழ் உள்ளது, pH 6ல் உள்ளது, pH 6க்கு மேல் உள்ளது. 6க்கு கீழ் உள்ளதை அசிடிக் என்றும், 6 உள்ளது சரியாக 6 உள்ளது என்பதை நியூட்ரல் என்றும், 6க்கு மேல் உள்ளதை அல்கலின் என்றும் 3 வகையாக ஆராய்ச்சியாளர்கள் பிரித்துள்ளனர். இந்த pH அளவு தரமான நீரின் pH ஆனது, சுத்தமான நீரின் pH ஆனது 6.5 முதல் 8.5 வரை. முக்கியமான பாயிண்ட் இது. ஒரு தரமான நீரின் pH ஆனது 6.5 முதல் 8.5 வரை இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். இட் should be 6.5 முதல் 8.5 வரை தான் இருக்க வேண்டும். அடுத்து குளோரைடு. நமது தண்ணீரானது குளோரைடு அதிகமாக கலந்திருந்தால், நமது தண்ணீரில் குளோரைடு என்கின்ற கனிம பொருள் அதிகமாக கலந்திருந்தால் தண்ணீரானது அதிக அளவு உப்பு சுவையுடன் இருக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அடுத்து ஃப்ளூரைடு. நாம முன்னாடி பார்த்தது குளோரைடு, இப்ப பாக்குறது ஃப்ளூரைடு. இந்த ஃப்ளூரைடு பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியில சுத்தமான நாம உபயோகிக்கிற தண்ணியில 1 மில்லிகிராம், அதாவது 1 லிட்டருக்கு 1 மில்லிகிராம் தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த தண்ணி சுத்தமான தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க, அதாவது ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அடுத்து நைட்ரேட் பாத்தீங்கன்னா, இப்ப நாம எப்படி ஃப்ளோரைடு 1 மில்லிகிராம் தான் 1 லிட்டருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ, அதே மாதிரி 1 லிட்டருக்கு நைட்ரேட் பாத்தீங்கன்னா 45 மில்லிகிராம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்ல, அதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா இது மனிதர்களுக்கு சுவாச நோயை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். சோ நாம நீரோட முக்கிய காரணிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல இரண்டாவதா நாம என்ன பார்த்தோம்னா ரசாயன கூறுகளை பார்த்தோம். இந்த ரசாயன கூறுகள்ல pH, குளோரைடு, ஃப்ளூரைடு, நைட்ரேட் இந்த 4த்தையும் பார்த்தோம். pH அப்படின்னா அது ஒரு தண்ணியில 5.5 இருந்து 8.5 வரைக்கும் தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது நல்ல தண்ணின்னு பார்த்தோம். குளோரைடு அப்படின்னா அதுவுமே 1 மில்லிகிராம்க்கு கீழே தான் இருக்கணும். 1 லிட்டர் தண்ணியில தான் நான் எல்லாமே சொல்றது. 1 லிட்டர் தண்ணியில 1 மில்லிகிராம் கீழே தான் இருக்கணும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா அது தண்ணியில அதிக உப்பு ஏற்படுத்தும். அதிக உப்பு இருக்க தண்ணியை நம்ம பருகணும் அப்படின்னா நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது நிறைய நோய் குறைபாடு வரும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்களும் சரி மருத்துவர்களும் சரி பரிந்துரைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ளூரைடு பாத்தீங்கன்னா 1 லிட்டர் வாட்டர்ல 1 மில்லிகிராம் தான் இருக்கணும் அந்த ஃப்ளூரைடோட அளவு அப்படின்னு மருத்துவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் 1 லிட்டர் தண்ணியில 45 மில்லிகிராம் மட்டும்தான் இருக்கணும். அப்படி இல்ல அதுக்கு கீழே தான் இருக்கணும். ஒருவேளை 1 லிட்டர் வாட்டர்ல இந்த நைட்ரேட்டோட அளவு 45 மில்லிகிராமுக்கு மேல போச்சுன்னா அது சுவாச நோயை ஏற்படுத்தும், மனிதர்களுக்கும் சரி அதை பருகிற விலங்கினங்களுக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் பரிந்துரைச்சிருக்காங்க. சோ நம்ம இது வரைக்கும் 2 கூறுகள் பார்த்துட்டோம். மூணாவதாக உயிரியல் கூறுகள், அதாவது பயாலஜிக்கல் பாராமீட்டர்ஸ். சோ மூணாவது என்னது? உயிரியல் கூறுகள், பயாலஜிக்கல் பாராமீட்டர்ஸ். இந்த உயிரியல் கூறுகள்ல இவங்க மெயினா எதை சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நுண்ணுயிரிகள்.
சின்ன சின்ன குட்டி குட்டி நுண்ணுயிரிகளை பத்தி சொல்லுவாங்க. இந்த நுண்ணுயிரிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாக்டீரியா, தண்ணியில வளர்றது தான் எல்லாமே. பாக்டீரியா, வைரஸ், பாசி மற்றும் பிளேக்கல்கள் நீரில் இருந்து அழிக்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த சின்ன சின்ன உயிரிதான் தண்ணியில கலந்து அந்த தண்ணியை படுகிறதால விலங்கினங்களுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி பல விதமான நோய் தொற்றுகளை ஏற்படுத்துது. சோ அந்த கொடிய நோய் தொற்று ஏற்படுத்துற இந்த சின்ன சின்ன நுண்ணுயிர்கள், அதாவது பாக்டீரியா, வைரஸ், பாசி மற்றும் பிளேக்கன்கள், இது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லா சுத்தமா ரிமூவ் பண்ணிடணும், அகற்றிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக சுகாதார அமைப்புகள். சுகாதார அமைப்புகள் கோலை, அதாவது எஸ்ஸெரிசியா கோலை பாக்டீரியாக்களின் தரத்தை பரிசோதிக்க வேண்டும். தண்ணில பாத்தீங்கன்னா நீர்ல அந்த கோலையோட பாக்டீரியாவோட தரம், அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுகாதார அமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து அதை சரி செய்யணும், அதாவது அதோட தரத்தை பரிசோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்து சுவை மற்றும் மனம். ஆல்ரெடி நாம பார்த்துட்டோம். பெரும்பாலும் வேதியியல் சேர்மங்கள் அல்லது உயிரியல் செயல்பாடுகளால் ஏற்படும் நேரடி மாசுபாடு மற்றும் உயிரியல் செயல்பாடுகள். சுவையை எப்படி நாம பார்க்கலாம் அப்படின்னா, குடிநீரின் அயனிக கனிமமற்ற கூறுகளை இது கண்டறிகிறது. சுவை, இந்த சுவையில 3 வகையா இருக்கு. இனிப்பு தண்ணி, உப்பு தன்மை கலந்த தண்ணி, புளிப்பு கலந்த தண்ணி. ஓகே, 3 இருக்கு. அடுத்து மனம். மனம் வந்து எப்படி நம்ம மனத்தை, நீரோட மனத்தை நம்ம எப்படி அறியலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கரிம கூறுகளை அடையாளம் காண இது உதவுகிறது. கரிம கூறுகளை அடையாளம் காண இது உதவுகிறது. அதுக்கடுத்து கலங்கற்றன்மை. ஐ மீன்ஸ் லோ டர்பிடிட்டியா இருக்கா, ஹை டர்பிடிட்டியா இருக்கா, தண்ணியோட டர்பிடிட்டி எப்படி இருக்கு. தண்ணீரோட மாசு அளவைதான் வந்து டர்பிடிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வளவு மங்கலா இருக்கு. ஒரு தண்ணியை நம்ம எடுத்துக்கிட்டோம், ஒரு நீரை ஒரு கிளாஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சுத்தமா இருக்கா, வெள்ளையா இருக்கா, இல்ல கொஞ்சம் மங்கலா இருக்கா, இல்ல ரொம்ப மங்கலா இருக்கா. அது லோ டர்பிடிட்டில இருந்து ஹை டர்பிடிட்டி. இந்த படத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க. லோ டர்பிடிட்டி தான் இங்க வந்து மாசு கலந்த, ரொம்ப மாசு வந்து கம்மியா தான் இருக்கு அந்த தண்ணியில. ஹை டர்பிடிட்டி அப்படின்னா அங்க ரொம்ப மங்கலா, மாசோட நீர்ல மாசு ரொம்ப கலந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ தண்ணீரின் மாசு அளவை, அதாவது டர்பிடிட்டி, அது எவ்வளவு மங்கலாக உள்ளது என்பதை குறிக்கிறது. அதுதான் கலங்கற்றன்மை. ஓகே. மாசு அதிகமா இருக்கு அப்படின்னா, அதாவது ஹை டர்பிடிட்டி இருக்கு அப்படின்னா, அது தண்ணீரின் மாசு அளவீடும் அதிகரிக்கும். களிமண், மண், மணல், வண்டல் மண், எளிமையான கரிம பொருட்கள் மற்றும் ஒளிக்கீற்று பாசி போன்ற இடைந்திருக்கும் துகள்களால் இது ஏற்படுகிறது. இந்த மாசு, இந்த ஹை டர்பிடிட்டியா இந்த பிக்சர்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த படத்துல இருக்க ஹை டர்பிடிட்டி, அதாவது அதிக மாசு எதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணல், களிமண், மண், மணல், எளிமையான கரிம பொருட்கள் மற்றும் ஒளிக்கீற்று பாசி, இந்த எல்லாம் வந்து இந்த தண்ணியில வந்து கலக்கிறதால இந்த ஹை டர்பிடிட்டி ஏற்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்து மாசு அளவு சுகாதாரத்திற்கு நேரடியான ஆபத்தாக இல்லாததாலும் நுண்ணுயிர் வளர்ச்சிக்கு வாய்ப்பு அளிக்கிறது மற்றும் கிருமி ஒழிப்பு செயல்முறையை பாதிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது சிறுமண் துகள்களின் அளவாக, அதாவது மில்லிகிராம் பெர் லிட்டர் என வெளிப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அடுத்து வெப்பநிலை. அடுத்ததாக வெப்பநிலை, நீர் வெப்பநிலை மற்றும் அதோட முக்கியத்துவத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். நீரியல் உயிரினங்களின் வாழ்க்கைக்கு நீர் வெப்பநிலை ரொம்பவுமே முக்கியமானது. இது உயிரணு மாற்றம் மற்றும் இனப்பெருக்க செயல்களை கட்டுப்படுத்துகிறது. வெப்பநிலை என்னென்ன ரீசன்ஸ், என்னென்ன காரணங்கள் எல்லாம் பாதிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வானிலை நிலைமைகள், மண் அடுக்கோட ஆழம், அதோட ஆண்டு காலத்தோட நேரம் மற்றும் இடம், நேரமும் சரி இடமும் சரி. அதுக்கப்புறம் வெப்பநிலை பொதுவாக அரை வெப்பநிலைக்கு, அதாவது 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும். அடுத்ததாக வெப்பநிலை மற்றும் உயிரினங்கள். இந்த வெப்பநிலைக்கும் உயிரினங்களுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். வெப்பநிலை அதிகரிப்பதால் மீன்களின் பொருள் மாற்றம் வேகமடையும். வெப்பநிலை அதிகரிக்கிறதால தண்ணியில இருக்க சின்ன சின்ன மீன்கள், நண்டு, உயிரினங்கள், இத மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களோட பொருள் மாற்றம் வேகமடையும்னு சொல்றாங்க. அடுத்து வெப்பநிலை குறையும் பொழுது, வெப்பநிலை அதிகமாகும் போது அது வேகமடையுதுன்னு சொல்றாங்க, அதோட பொருள் மாற்றம். அதே மாதிரி அதோட வெப்பநிலை குறையும் பொழுது பொருள் மாற்றம் மந்தமாகும்னு சொல்றாங்க. அடுத்து ஒவ்வொரு உயிரினத்திற்கும் தனிப்பட்ட சிறந்த வெப்பநிலை தேவை. இப்ப ஒரு பயிர் வளர்றதுக்கு எப்படி அதுக்கான சரியான வெப்பநிலை இருக்கணும், காலநிலை இருக்கணும், ஈரப்பதம் இருக்கணும்,
மாய்ச்சர் ஈரப்பதம் இருக்கணும், அப்படி ஒன்னொன்னு காற்று இவ்வளவுதான் இருக்கணும், சூரியன் இப்படிதான் இருக்கணும், வெளிச்சம் இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி ஒவ்வொரு உயிரினத்திற்குமே தனிப்பட்ட சிறந்த வெப்பநிலை தேவைன்னு சொல்றாங்க. மீன்கள் பாத்தீங்கன்னா பொதுவாவே 0°C கீழே அங்க வெப்பநிலை போயிடுச்சு அப்படின்னா அங்க அதால உயிர் வாழவே முடியாது. சில வகை மீன்கள், எடுத்துக்காட்டாக கார்ப் மீன்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில மீன்கள் 36°C வரை உயிர் அந்த வெப்பநிலையை தாங்குன்னு சொல்றாங்க. பொதுவாகவே ஒரு தாவரம் எப்படி இந்த குறிப்பிட்ட காலநிலையில இந்த குறிப்பிட்ட வெப்பநிலையில தான் வளரும் அப்படின்னு இருக்கோ அதே மாதிரி மீன்களுமே உயிரினங்களுமே நான் இந்த வெப்பநிலையில தான் வளருவேன், இந்த வெப்பநிலையில தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போலார் கரடி எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப சில்லுன்னு இருக்கும், அந்த இடத்துல மட்டும்தான் அது அடாப்ட் ஆயிட்டு அங்கதான் வளரும். அந்த போலார் கரடியை எடுத்துட்டு இந்த டிராபிக்கல் கிளைமேட், இந்த வெப்பநிலையான வெப்பநிலை மண்டலத்துல நம்ம விட்டோம் அப்படின்னா அது உயிர் வாழாது. அதே மாதிரிதான் மீன்கள்னாலே பொதுவா சின்ன சின்ன உயிர்கள் 0°C கீழே குறைவான வெப்பநிலையில உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில மீன்கள், அதாவது கார்ப் மீன்கள்லாம் 36°C வரை அதோட வெப்பநிலையை தாங்கி உயிர் வாழும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக மின் கடத்து திறன், அதாவது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. மின் கடத்து திறன், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. நீர் மாதிரியில் மொத்த கரைந்துள்ள உப்பின் அளவை காட்டும் இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, அதாவது காமனா இது ஈசின்னு சொல்லுவாங்க. இந்த ஈசி என்ன பண்ணும்னா, நீர்ல நம்ம ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நீர்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சால்ட் பிரசன்ட் ஆயிருக்கு, அதாவது எவ்வளவு உப்பு அதுல கரைஞ்சிருக்கு அப்படின்றத காட்டும். மின் கடத்து திறன் அளவீடு மூலம் கரைந்துள்ள உப்பின் அளவை மதிப்பீடு செய்கின்றன. சோ இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி எனப்படும் மின் கடத்து திறன் மூலம் அந்த தண்ணியில எவ்வளவு உப்பு கரைஞ்சிருக்கு அப்படின்றத அதோட அளவை கணக்கீடு செய்யறாங்க. கடத்து திறன் அளவீட்டு கருவி, அதாவது கண்டக்டிவிட்டி மீட்டர், இது மூலமா இத அளவிடுறாங்க. எதை அளவிடுறாங்க? அமௌண்ட் ஆஃப் வாட்டர் விச் இஸ், அதாவது எவ்வளவு அந்த தண்ணியில எவ்வளவு உப்பு கரைஞ்சிருக்கு அப்படின்றத இந்த கடத்து திறன் அளவீட்டு கருவி எனப்படும் கண்டக்டிவிட்டி மீட்டரின் மூலம் அவங்க அளவிடுறாங்க. அதுக்கப்புறம் அளவீட்டுக்கான அலகு, இதை அளவிடுறாங்க. ஓகே, அதை அளவிடுறது எந்த அலகுல அவங்க சொல்றாங்க அப்படின்னா டெசிசைமன்ஸ் பெர் மீட்டர். என்ன அலகு? டெசிசைமன்ஸ் பெர் மீட்டர் அப்படின்ற ஒரு அலகு மூலமா இதை சொல்றாங்க. இதை அளவிடுறதுக்கு வெப்பநிலை பாத்தீங்கன்னா 25°C இருக்கணும்னு சொல்றாங்க. சோ மின் கடத்து திறன், அதாவது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி எனப்படும் ஈசி, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தண்ணியில எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எவ்வளவு அளவுல உப்பு அதுல பிரசன்ட் ஆயிருக்கு, உப்பு அதுல இருக்கு அப்படின்றத அளவிடுறதுக்கு தான் இந்த மின் கடத்து திறன் அளவீட்டு கருவியை பயன்படுத்துறாங்க. இதோட அலகு டெசிசைமன்ஸ் பெர் மீட்டர் அப்படின்ற அளவீட்டு மூலமா அளவிடுறாங்க. இதோட வெப்பநிலை, இந்த அளவீடு செய்யப்படும் போது வெப்பநிலை எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 25°C. அடுத்ததாக மின் கடத்து திறன். நம்ம முன்னாடி பார்த்தது மின் கடத்து திறன் தான், இதுல மின் கடத்து திறன். இந்த மின் கடத்து திறன் மற்றும் உப்பளவு நீரின் கரைந்துள்ள உப்பு மற்றும் அயன்களின் இயக்கம் அதிகரிக்கும் போது மின் கடத்து திறன் கூடுகிறது. அதாவது இந்த மின்கடத்து திறனும் நீர்ல கலந்திருக்க அந்த உப்பு மற்றும் அயன்களோட இயக்கம் அதிகரிக்கும் போது இந்த மின்கடத்து திறனும் அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. இந்த மின்கடத்து திறன் அளவீடு மூலம் நீரோட தரம் மற்றும் உப்பளவின் சாத்தியமான எண்ணிக்கையும் பெறப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக நீரின் வேதியியல் பண்புகள். நீரின் வேதியியல் பண்புகள், இதுல முதல்ல பாத்தீங்கன்னா கார அமிலத்தன்மை. முதல்ல பார்த்தது கார அமிலத்தன்மை. இதுல நீரின் அமிலத்தன்மை அல்லது காரத்தன்மை குறிக்கிறது. இது நீரில் உள்ள ஹைட்ரஜன் அயன்கள் மற்றும் ஹைட்ராக்சைடு அயன்களின் சமநிலையை அளவிடுகிறது. இது நீரில் உள்ள ஹைட்ரஜன் அயனையும் ஹைட்ராக்சைடு அயனையும் அதோட சமநிலையை அளவிடுதான் இந்த கார அமிலத்தன்மை மீட்டர் பயன்படுகிறது. pH அளவுகோல். pH அளவுகோல், இந்த pH அளவுகோல 3 வகையிடுறாங்க. ஒன்னு 0, இன்னொன்னு 7, இன்னொன்னு 14. 0 அப்படின்னா அதிக அமிலத்தன்மையோட நீர் இருக்குன்னு அர்த்தம், அதாவது H+ அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து 7ல இருந்தது, தண்ணீரை நம்ம pH மீட்டர்ல வைக்கும்போது அது கரெக்டா 7ல இருந்தது அப்படின்னா தண்ணீர் சமநிலையில இருக்கு, அதாவது அந்த தண்ணி பியோர் வாட்டரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதிக காரத்தன்மை. இப்ப தண்ணி 14, அந்த தண்ணியை எடுத்துட்டு போயிட்டு நம்ம pH மீட்டர்ல வைக்கும் பொழுது 14ன்னு காமிச்சதுன்னா அதுல OH அயன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அந்த தண்ணி அதிக காரத்தன்மையுடன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
இதுதான் வந்து அந்த பிஹெச் மீட்டர். இந்த மீட்டரை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த நீரோட அமிலத்தன்மை, காரத்தன்மை, நீர் சமநிலையில இருக்கா அப்படின்றத அளவிடுறாங்க. இங்க இருக்கு பாருங்க. இந்த பீக்கர்ல தான் தண்ணி எடுத்துப்பாங்க. இந்த தண்ணி சுத்தமான தண்ணீர் எடுத்து இந்த ராட உள்ள விடுவாங்க. உள்ள விடும்போது இந்த மீட்டர்ல மேல இந்த விசைப்பலகையில பாத்தீங்கன்னா இது எவ்வளவு இருக்கு, 7ல இருக்கா, 8ல இருக்கா, அமிலமா இருக்கா, காரமா இருக்கா, சமநிலையில இருக்கா அப்படின்ற அந்த மெஷர்மெண்ட் இங்க வரும். இது மூலமா நம்ம தண்ணி வந்து தரமான தண்ணியா அப்படி இல்லையா, மாசு அடைஞ்சிருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்ததாக நீரின் அமிலத்தன்மை. தனித்திருக்கும் கார்பன் டை ஆக்சைடு, கனிம அமிலங்கள், வலுவான அமிலங்களின் உப்புக்கள் மற்றும் பலவீனமான காரங்களின் உப்புக்கள். இது கால்சியம் கார்பனேட் அடிப்படையில் மில்லிகிராம் பர் லிட்டர் என வெளிப்படுத்தப்படுகிறது. அமில நீரின் பாதிப்பு pH மிக குறைவு கொண்ட நீர். அதாவது ஒரு தண்ணில அதோட அமில நிலைன்னு எப்படி சொல்றாங்கன்னா pH வந்து லெஸ் தென் 4.5. தலையில், கண்களில் மற்றும் உடல் உறுப்புகளில் இது உற்பத்தி செய்கிறது. குளியல் தொட்டி, சிலிண்டர், கழிவறை போன்றவை நீல அல்லது பச்சை கரை காட்சி தருகிறது. எங்கெங்கெல்லாம் வந்து pH வந்து லெஸ் தென் 4.5, அதாவது 4.5க்கு கீழே இருக்கோ அங்க வந்து நீலமாவோ இல்ல பச்சையாவோ கரை வந்து காட்சியோட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த குளியல் தொட்டில, சிலிண்டர்ல, கழிவறையில அங்க எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருப்போம். இந்த pH 4.5 கீழே இருந்தா அது வந்து நீரியல் உயிரினங்களையும் ரொம்பவே பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நீரின் காரத்தன்மை. முன்னாடி நம்ம பார்த்தது நீரின் அமிலத்தன்மை, அசிடிட்டி. இப்ப நம்ம பாக்குறது வந்து நீரின் காரத்தன்மை, அல்கலினிட்டி. காரத்தன்மை காரணங்கள் இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பைகார்பனேட், கார்பனேட் மற்றும் ஹைட்ராக்சைடு அயன்கள் காரணமாக ஏற்படுகிறது. இந்த அல்கலினிட்டி எனப்படும் நீரின் காரத்தன்மை எதுக்காக ஏற்படுதுன்னா பைகார்பனேட், கார்பனேட் மற்றும் ஹைட்ராக்சைடு அயன்களால் ஏற்படுகிறது. இதற்கு கால்சியம், மெக்னீசியம், சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற தனிமங்களும் தொடர்புடையவை. இதற்கு என்னென்ன தனிமங்கள்? கால்சியம், மெக்னீசியம், சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற தனிமங்களும் தொடர்புடையவை அப்படின்னு சொல்றாங்க. இந்த காரத்தன்மையின் முக்கியத்துவம் அமில மாசுபாடு, மழை அல்லது கழிவுநீர் மூலம் எதிர்ப்பு செய்யும் திறனை அளவிட உதவுகிறதுன்னு சொல்றாங்க. இந்த காரத்தன்மையின் முக்கியத்துவம் அமில மாசுபாடு எதிர்ப்பு திறனை அளவிட உதவுகிறதுன்னு சொல்றாங்க. இதோட அலகு என்ன அப்படின்னா மில்லிகிராம் பர் லிட்டர். என்ன அலகு? மில்லிகிராம் பர் லிட்டர் அப்படின்னு அளவிடுறாங்க. அடுத்ததாக கடினத்தன்மை. கால்சியம் மற்றும் மெக்னீசியம். கடினத்தன்மைனா ஹார்ட்னஸ், வாட்டரோட ஹார்ட்னஸ். கால்சியம் மற்றும் மெக்னீசியம் பைகார்பனேட் மற்றும் கார்பனேட் உப்புக்கள் காரணமாக ஏற்படுகிறது. இது எதால ஏற்படுதுன்னா கால்சியம் மற்றும் மெக்னீசியம் பைகார்பனேட் மற்றும் கார்பனேட் உப்புக்கள் காரணமாக ஏற்படுகிறதுன்னு சொல்றாங்க. சாம்பரமாக்கும் முறைகள். தண்ணீர் கொதிக்க வைத்து நீக்கலாம். இது எப்படி, ஹவு வி கேன் ரிமூவ், இதை நம்ம எப்படி வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணீரை கொதிக்க வைத்து நீக்கலாம். அதுல இருக்க ஹார்ட்னஸ் எனப்படும் கடினத்தன்மையை தண்ணீரை நல்லா கொதிக்க வைக்கிறது மூலமா அந்த கடினத்தன்மையை நீக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, அல்லது சுண்ணாம்பு சேர்த்தால் தீர்க்கலாம். நிரந்தர கரட்டுத்தன்மை. ஒண்ணு, தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ரெண்டாவது, சுண்ணாம்பு அந்த தண்ணீரை சேர்க்கலாம். அப்படி பண்றது மூலமா நாம அந்த தண்ணியில பிரசன்ட் ஆயிருக்க, அதாவது இருக்க கடினத்தன்மையை நீக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அளவுகள். எப்படியெல்லாம் இதை வந்து தண்ணியை பிரிக்கிறாங்க? மென்மையான நீர், கரட்டுத்தன்மை, மிதமான கரட்டுத்தன்மை, கடினமான நீர், சாஃப்டான வாட்டர், ஹார்டான வாட்டர், இதெல்லாம் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அளவீடு. இந்த அளவுல இருந்து இந்த அளவு வரைக்கும் இருந்தா இப்படி தண்ணியை குறிப்பிடலாம், இந்த அளவுல இருந்து இந்த அளவுல இருந்தா இப்படி தண்ணியை குறிப்பிடலாம் அப்படின்னு 4 வகையா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 0ல இருந்து 60 மில்லிகிராம் ஒரு லிட்டர்ல 0ல இருந்து 60 கால்சியம் மெக்னீசியம் இருந்தா அத மென்மையான நீர்னு சொல்லலாம். அதுவே 60ல இருந்து 120 மில்லிகிராம் வந்து ஒரு லிட்டர்ல இருந்தா அத மிதமான கரட்டுத்தன்மை உள்ள நீர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 121ல இருந்து 180 மில்லிகிராம் ஒரு லிட்டர்ல கால்சியமோ மெக்னீசியமோ பிரசன்ட் ஆயிருந்தா அது கடினமான நீர்னு சொல்லலாம். இதுவே 1 லிட்டர் ஆஃப் வாட்டர்ல, அதாவது 1 லிட்டர் நீர்ல 180 மில்லிகிராமுக்கும் மேல இருந்துச்சுன்னா அத மிகவும் கடினமான நீர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக இப்ப நம்ம பார்த்தோம், இது ஒரு ஆராய்ச்சியாளர் இத மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னொரு ஆராய்ச்சியாளர் இதே கடினத்தன்மைய 0ல இருந்து 50 மில்லிகிராம் ஒரு லிட்டர் தண்ணியில இருந்தா மென்மையானது எனவும், 50ல இருந்து 100 மில்லிகிராம் ஒரு லிட்டர்ல இருந்தா மிதமான மென்மையானது எனவும், 100ல இருந்து 180 மில்லிகிராம் ஒரு லிட்டர்ல இருந்தா சற்று கடினமானது எனவும், 180ல இருந்து 200 மில்லிகிராம் ஒரு லிட்டர்ல இருந்தா நியாயமான கடினமானது எனவும், 200க்கும் மேல ஒரு லிட்டர் தண்ணியில இருந்ததுன்னா கடினமான தண்ணி எனவும்,
300க்கும் மேல, அதாவது ரொம்ப அதிகபட்சமா ஒரு லிட்டர் தண்ணில கால்சியமும் மெக்னீசியமும் சரி 300 மில்லிகிராமுக்கும் மேல இருக்கு அப்படின்னா அது மிகவும் கடினமான வெரி ஹார்ட்னஸ் வாட்டர் அப்படின்னு இன்னொரு ஆராய்ச்சியாளர் பிரிச்சிருக்காங்க. அடுத்து நைட்ரஜன் உள்ளடக்கம். நைட்ரஜன் பாத்தீங்கன்னா அனைத்து உயிரினங்களுக்கும் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கத்திற்கு தேவையான புரதங்களை உருவாக்கி அத்தியாவசியமான ஒன்றாகும். சோ நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் இது அனைத்து உயிரினங்களுக்குமே வளர்ச்சிக்கும் சரி அதோட இனப்பெருக்கத்திற்கும் சரி தேவையான புரதங்களை வச்சிருக்க ஒரு முக்கியமான ஒரு அத்தியாவசியமான ஒரு மூலக்கூறு. இந்த நைட்ரஜன் நீரில் இருப்பது மூல அமோனியம், கார்பன் இணைந்த நைட்ரஜன், நைட்ரைட்டுகள் மற்றும் நைட்ரேட்டுகள் ஆகிய வடிவங்களில் இருக்கும். இந்த நைட்ரஜன் தண்ணீர என்னென்ன ஃபார்ம்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அமோனியா அப்படின்ற ஃபார்ம்ல இருக்கு, கார்பன் இணைந்த நைட்ரஜன் ஒரு ஃபார்ம்ல இருக்கு, நைட்ரேட்டா இருக்கு, நைட்ரைட்டாவும் இருக்கு. ஆக்சிஜன் குறைவான நீரில் நைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா வாயுவா மாறுகிறது. 0.1 மில்லிகிராம் பர் லிட்டருக்கு மேல் அமோனியத்தோட அளவு இருந்தா இது மாசுபட்ட நீரை குறிக்கிறது. அப்ப ஒரு லிட்டர் தண்ணில அமோனியத்தோட அளவு 0.1 மில்லிகிராம்க்கு கீழே தான் இருக்கணும். அதுக்கும் மேல இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணியோட தரம் என்னது மாசுபட்ட தண்ணீர்னு சொல்றாங்க. அடுத்து நீரில் கரைந்துள்ள வாயுக்கள். என்னென்ன வாயுக்கள்லாம் நீரில் கரைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரஜன், மீத்தேன், ஹைட்ரஜன் சல்பைடு, கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் இது எல்லாமே ஜென்ரலாவே இயல்பாவே நீரில கரைகின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஹைட்ரஜன் சல்பைடு ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் சல்பைடு குறுகிய அளவிலும் கசப்பு மற்றும் உடன்பட்ட வாசனை அளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹைட்ரஜன் சல்பைடு ஆனது சின்ன ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி, குறுகிய அளவிலும் கசப்பு கொஞ்சம் பெட்டர்னஸ் ஆகும் மற்றும் உடன்பட்ட வாசனை அளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக கார்பன் டை ஆக்சைடு உயிரியல் செயல்பாடுகளை காட்டுகிறது, ஊட்டச்சத்து கரைதல் மற்றும் மினரல்களின் கரைதலை அதிகரிக்கிறது. இந்த கார்பன் டை ஆக்சைடு இப்ப நீர்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா உயிரியல் செயல்பாடுகள், ஊட்டச்சத்து கரைதல் மற்றும் மினரல்கள் கரைதலை அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் முக்கியமான ஒண்ணு ஆக்சிஜன். இது சுற்றுப்புற வாயுவிலிருந்து நம்மளை சுத்தி இருக்க மத்த சுற்றுப்புற வாயுவிலிருந்து இது வாட்டர்ல ஸ்ப்ரெட் ஆகுது, அதாவது நீர்ல பரவுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக நிறைவான ஆக்சிஜன். இது எப்படி ஆக்சிஜன் சொல்றாங்கன்னு பார்ப்போம். 5 மில்லிகிராம் ஒரு லிட்டர்ல 5 மில்லிகிராமுக்கு கீழே இருந்தா அது நீரியல் உயிரினங்களுக்கு வாழறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 10 மில்லிகிராமுக்கு மேல இருந்தா மீன்களில் மற்றும் நீரியல் உயிரினங்களில் வாயுக்களை அதிகமாக உருவாக்கணும் குடிநீர். அப்ப 5 மில்லிகிராமுக்கு கீழவும் இருக்கக்கூடாது, 10 மில்லிகிராமுக்கு மேலவும் இருக்கக்கூடாது. அப்ப குடிநீருக்கு எவ்வளவு ஒரு ஆக்சிஜன் ஒரு தண்ணியில நம்ம குடிக்கிற தண்ணியில எவ்வளவு இருக்கணும்னா 5 மில்லிகிராம்ல இருந்து 10 மில்லிகிராம் தான் ஒரு லிட்டருக்கு இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது தரமான நீர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து குளோரைடு உள்ளடக்கம். குளோரைடு மிகவும் பாதிப்பதில்லை, ஆனால் சர்க்கரை, இருதய நோய் அல்லது பித்தம், கல்லீரலில் நோய்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குளோரைடுகள் எச்சரிக்கை காட்ட வேண்டும். குளோரைடு ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா அது அதிகமா பாதிப்பு எதையுமே ஏற்படுத்தாது. ஆனா யார் யாருக்கெல்லாம் சர்க்கரை நோயோ இல்ல இருதய நோயோ இல்ல பித்தம், கல்லீரல் நோய் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த அதிக குளோரைடு உள்ளடக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா நீர் குழாய்களை போயிட்டு சிதைச்சிரும். ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த குளோரைடு அளவு தண்ணில எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 1 லிட்டருக்கு 200 மில்லிகிராம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலா குளோரைடு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறது இல்ல. ஆனா யார் யாருக்கெல்லாம் சர்க்கரை நோய், இருதய நோய், பித்தம், கல்லீரல் நோய் இருக்கோ அவங்க எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும்னு சொல்றாங்க. சோ தண்ணில இந்த குளோரைடு அளவு எவ்வளவு இருக்கணும்னா 200 மில்லிகிராம் 1 லிட்டருக்கு 200 மில்லிகிராம் இருந்தா சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இப்ப நம்ம குளோரைடு பார்த்தோம். அதுக்கப்புறம் புளோரைடு உள்ளடக்கம். இந்த புளோரைடு பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே நேச்சுரலாவே அதாவது இயற்கையாவே தண்ணியில கலந்திருக்க ஒண்ணுதான். தகுந்த அளவிலான புளோரைடு சுகாதாரத்திற்கு மெந்தியாகமாகும். ஆனால் அதிகம் இருக்கும் புளோரைடு புளோரோசிஸ் என்ற நோய்களை உண்டாக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஜென்ரலா கம்மியா இருக்கு புளோரைடு அப்படின்னா அது வந்து எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனா அதிகமா இருக்கும்போது அது வந்து புளோரோசிஸ் போன்ற நோயை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலா 1 லிட்டர்ல 1 மில்லிகிராம் வரை புளோரைடு அளவு மனித சுகாதாரத்திற்கு பாதுகாப்பானது. அப்ப நீர்ல ஒரு நீர் தரமா இருக்கு அப்படின்னா அந்த தண்ணியில 1 லிட்டருக்கு 1 மில்லிகிராம் புளோரைடு இருக்கலாம். குளோரைடு 200 மில்லிகிராம் இருக்கணும், அப்படி இருந்தா பாதுகாப்பானது. இதே புளோரைடு பாத்தீங்கன்னா 1 மில்லிகிராம் தான் இருக்கணும்.
அடுத்து அடுத்த கூறு நாம வந்து வேதியியல் கூறு பார்த்தோம், கெமிக்கல் அதாவது கெமிக்கல் கூறுகள் பார்த்தோம், பிசிக்கல் கூறுகள் பார்த்தோம். அடுத்து நீரின் உயிரியல் கூறுகள். இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன வரும்னா பாக்டீரியா, வைரஸ்கள், பிளாங்டன்கள், பாசி, பூஞ்சை மற்றும் தனி உயிரி இது எல்லாமே வருது. ஃபர்ஸ்ட் பாக்டீரியாவை பார்ப்போம். பாக்டீரியா மிக எளிய உள்நோக்கு உயிரினங்கள். இந்த பாக்டீரியா எல்லாமே தண்ணியில குட்டி குட்டியா சின்ன சின்னதா இருக்கும். பாக்டீரியாவிற்கு பாசிட்டிவ் பிளான்ட்கள் என்ற பிணைப்பு உள்ளது. பாக்டீரியாவிற்கு பாசிட்டிவ் பிளான்ட்கள் என்ற பிணைப்பு உள்ளதுன்னு சொல்றாங்க. பாக்டீரியா பரிமாணம் மூலம் வகைப்படுத்தப்படுகின்றன. ஃபாசிலி, ராட், சிலிண்டர், காக்சி, பால். ஸோ பேஸ்ட் ஆன் த ஷேப், அதோட வடிவத்தை வச்சு அதை வேற வேற வகையா பிரிக்கிறாங்க. பாசிலி, ராட், சிலிண்டர், கோக்சி, பந்து வடிவம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸ்பிரில்லா அப்படின்னா வளைஞ்சு இப்படி வளைஞ்சிருக்கு பாருங்க, இப்படி வளைஞ்சு அதோட அளவிடம் பத்தி ஸ்பிரில்லா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பெரும்பாலும் இந்த பாக்டீரியா உயிர் வாழறதுக்கு ஆக்சிஜன் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வைரஸ். இவை உயிருள்ள உறைவிட செல்களில் மட்டுமே பெருக்கின்றன மற்றும் எலக்ட்ரான் நுண்ணோக்கி பயன்படுத்தி மட்டுமே காண முடியும். இந்த வைரஸ் பாத்தீங்கன்னா உயிருள்ள உறைவிட செல்களில் மட்டுமே பெருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. இதை எலக்ட்ரான் நுண்ணோக்கி அதாவது மைக்ரோஸ்கோப் வச்சு மட்டுமே பார்க்க முடியும். ஏன்னா இது ரொம்ப குட்டியா இருக்கும்னு சொல்றாங்க. நீர் சூழலில் பொதுவான சுகாதார முக்கியத்துவம் வாய்ந்த வைரஸ் கணிகள் 20 100 நானோமீட்டர் அளவில் உள்ளன. ரொம்ப சின்னதா. இந்த வைரஸ் வந்து மைக்ரோஸ்கோப்ல மட்டும்தான் பார்க்க முடியும். அதாவது நுண்ணோக்கி மூலமா மட்டும்தான் பார்க்க முடியும், எலக்ட்ரான் நுண்ணோக்கி மூலமா. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது. 20 100 நானோமீட்டர் மட்டும்தான் இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து பிளாங்டன்கள். நம்ம இது வரைக்கும் பாக்டீரியா என்னன்னு பார்த்தோம், வைரஸ்னா என்னன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் பிளாங்டன்கள் 2 முக்கிய வகைகளாக பிரிக்கப்படுகிறது. இந்த பிளாங்டன் 2 டைப்பா பிரிக்கிறாங்க. அதனால் பிளாங்டன் மற்றும் பைட்டோ பிளாங்டன். இதுதான் பாத்தீங்கன்னா உணவு சங்கிலி எனப்படும் ஃபுட் செயின், அதோட பிகினிங், அதோட ஆரம்பம். சரிங்களா? ஜூ பிளாங்டன் என்பது மைக்ரோஸ்கோபிக் உயிரினங்கள் ஆகும். பைட்டோ பிளாங்டன் என்பது பிளான்ட்டுகள். ஓகேங்களா? இதுல வந்து 2 இருக்கு. ஒன்னு ஜூ பிளாங்டன், இன்னொன்னு பைட்டோ பிளாங்டன். ஜூ பிளாங்டன் அப்படின்னா அது வந்து சின்ன சின்ன நுண்ணுயிரி மைக்ரோஸ்கோபிக் உயிரினங்களை பத்தி சொல்லுது. பைட்டோ பிளாங்டன் அப்படின்னா பைட்டோனாலே பிளான்ட் தாவரம்னு அர்த்தம். அது அப்ப பைட்டோ பிளாங்டன் அப்படின்னா தாவரங்களை பத்தி பிளான்ட்டுகளை பத்தி சொல்லுது. நீர் வெப்பநிலை இவை மிக குறைந்த அளவிலான தூரத்தில் இருப்பது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாசி. ஆல்கே என்பது பல செல் கொண்ட புகைப்பட சிறந்தசாலி செய்யும் ஒளிச்சேர்க்கை உயிரினங்கள் ஆகும். இவை வெவ்வேறு வடிவங்களிலும் அளவுகளிலும் காணப்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடு உபயோகப்படுத்தி மற்றும் ஆக்சிஜனை விடுவித்து பண்டத்திலான செயல்பாட்டின் மூலம் இது நடைபெறும். அடுத்து பூஞ்சை அதாவது ஃபஞ்சை. நீர்த்தரம் அளவுருக்கள் இது உட்பட நுண்ணிய ஒளிச்சேர்க்கை அல்லாத தாவரங்களுக்கு பயன்படுத்தப்படும் பொதுவான சொல் ஈஸ்ட்கள் மற்றும் அச்சுக்கள் சொல்றாங்க. அடுத்து புரோட்டோசோவா. இது எல்லாமே சின்ன சின்ன உயிரினங்கள் தான். புரோட்டோசோவாக்களை ஒரு கோஷிகை கொண்ட விலங்குகளாகும் மற்றும் பைனரி ஃபிஷன் மூலம் பன்மையாக்கப்படுகின்றன. இந்த புரோட்டோசோவா எல்லாமே பைனரி ஃபிஷன் மூலம் பன்மையாக்கப்படுதுன்னு சொல்றாங்க. உயிரணு காற்றோட்டத்தில் உள்ள புரோட்டோசோவாக்கள் ஆக்டிவேட் ஸ்லட்ஜ், ட்ரிக்லைன் வடிகட்டி மற்றும் ஆக்சிடேஷன் குளங்களின் உயிரணு காற்றோட்டத்தில் காணப்படுகின்றன. இந்த புரோட்டோசோவாஸ் எல்லாமே எங்க பிரசன்ட் ஆயிருக்கும், எங்க அதிக அளவுல காணப்படும் அப்படின்னா ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ். அதாவது என்னது, அந்த ஸ்லட்ஜ்னா என்ன சொல்றது, அந்த கழிவுநீர் கால்வாய், ட்ரிக்லிங் வடிகட்டி, ஆக்சிடேஷன் குளம், அந்த எல்லா இடத்துலயுமே இந்த புரோட்டோசோவாஸ் வந்து ரொம்ப அதிகமா பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நீர் மூலமான நோய்கள். ஓகே, இந்த நீர்ல என்னென்ன நோயெல்லாம் வருது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாக்டீரியா அல்லது புரோட்டோசோவா. புரோட்டோசோவான் அதாவது எண்டமிபா ஹிஸ்டோலிட்டிக் அப்படின்ற புரோட்டோசோவா மூலமா நமக்கு அமீபியாசிஸ் அப்படின்ற கொடிய நோய் வருதுன்னு சொல்றாங்க. இதுக்கு என்னென்னலாம் ஆதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கழிவுநீர், சுத்திகரிக்கப்படாத குடிநீர், ஈக்கள், இதெல்லாம் தான் காரணமா சொல்றாங்க. என்னன்னா கழிவுநீர், சுத்திகரிக்கப்படாத குடிநீர், ஈக்கள், இதுதான் காரணமா சொல்றாங்க. அடுத்து இதோட அறிகுறிகள் என்னென்ன இருக்கும் அப்படின்னா வயிற்று அசௌகரியம், சோர்வு, எடை இழப்பு, வயிற்றுப்போக்கு, வாய் வலி,
காய்ச்சல், இது எல்லாமே இதோட அறிகுறியா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து இரண்டாவதும் புரோட்டோசோவன் கிரிப்டோஸ்போரிடியம் ஃபர்வம். கிரிப்டோஸ்போரிடியம் ஃபர்வம் அப்படின்ற ஒரு பாக்டீரியா புரோட்டோசோவால இது வந்து ஏற்படுது. இதோட நோய் தொற்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிப்டோஸ்போரிடியோசிஸ். கிரிப்டோஸ்போரிடியோசிஸ் அப்படின்றதுதான். இதோட ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் வடிகட்டிகள் மற்றும் சவ்வுகள், விலங்கு உரம், பருவகால நீரோட்டம். இதோட அறிகுறி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா காய்ச்சல் போன்ற அறிகுறிகள், நீர் வயிற்றுப்போக்கு, பசியின்மை, கணிசமான எடை இழப்பு, வயிற்று அசௌகரியம், இது எல்லாத்தையும் சொல்றாங்க. அடுத்து புரோட்டோசோவான் ஒட்டுண்ணி சைக்ளோஸ்போரா கியட்டானன்சிஸ். சைக்ளோஸ்போரா கேட்டானன்சிஸ் இது வந்து எந்த நோயை ஏற்படுத்துது அப்படின்னா சைக்ளோஸ்போரியாசிஸ். சைக்ளோஸ்போரியாசிஸ் அப்படின்ற நோயை ஏற்படுத்துது. இது வந்து எந்தெந்த ஆதாரத்துல இருந்துலாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கழிவு நீர், சுத்திகரிக்கப்படாத குடிநீர், இது ரெண்டுத்துல இருந்து வருது. இதோட அறிகுறி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிடிப்புகள், குமட்டல், வாந்தி, காய்ச்சல் மற்றும் சோர்வு. அடுத்து புரோட்டோசோவான். புரோட்டோசோவான் ஜியார்டியா லாம்பிலியா. ஜியார்டியா லாம்பிலியா அப்படின்ற ஒரு உயிர் தான் இது தொற்றை ஏற்படுத்துது. இந்த தொற்று அல்லது நோய் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜியார்டியாசிஸ். ஜியார்டியாசிஸ் இதோட ஆதாரங்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சுத்திகரிக்கப்படாத நீர், மோசமான கிருமி நீக்கம், குழாய் கசிவு, நிலத்தடி நீர் மாசுபாடு. இதுக்கு என்னென்ன அறிகுறிகள்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு, வயிற்று அசௌகரியம். அடுத்ததாக நீர்த்தர பகுப்பாய்வு. நீர்த்தர பகுப்பாய்வு மொத்த திடப்பொருட்களை தீர்மானித்தல். நீரில் உள்ள மொத்த திடப்பொருட்கள் கனிமத்தால் கரைந்த மற்றும் இடைநிறுத்தப்பட்ட திடப்பொருட்களின் கூட்டுத்தொகை ஆகும். சோ மொத்த திடப்பொருட்களை தீர்மானித்தல் அப்படின்னா என்னன்னா நீர்ல இருக்க மொத்த திடப்பொருட்கள் கனிமத்தால் கரைந்த மற்றும் இடைநிறுத்தப்பட்ட திடப்பொருட்களோட கூட்டுத்தொகை தான் இந்த மொத்த திடப்பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க. நீர் கொண்டிருக்கும் 500 அதாவது 500 மில்லிகிராம் ஒரு லிட்டருக்கு வரையிலான மொத்த திடப்பொருட்கள் வீட்டு உபயோகத்திற்கு ஏற்றது. அப்ப தண்ணில 500 மில்லிகிராம் அதாவது 1 லிட்டர் தண்ணில 500 மில்லிகிராம் வரையிலான திடப்பொருள்கள் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம தண்ணி வீட்டு உபயோகிப்பதற்கு நம்ம அந்த தண்ணியை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மொத்த திடப்பொருளை தீர்மானிக்க பின்வரும் செயல்முறை பின்பற்றப்படுகிறது. என்னென்ன பின்பற்றப்படுகிறது அப்படின்னா வெற்று பீங்கான் பாத்திரம் எடை. பீங்கான் பாத்திரத்தில் 50 மில்லி தண்ணீர் மாதிரியை நிரப்ப வேண்டும். முழு நீரையும் பிறகு ஆவியாக்க வேண்டும். ஆவியான பிறகு பாத்திரத்தின் எடையை கண்காணிக்க வேண்டும். நீர் மாதிரியில் உள்ள மொத்த திடப்பொருளின் எடை, அதாவது இந்த W2 இருந்து W1 நாம மைனஸ் பண்ணணும், கழிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு யூனிட் தொகுதிக்கு திடப்பொருளோட அளவு டிவைடட் பை 50 என்று போட்டு நாம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடிநீரின் தரம். சோ இதுல பாத்தீங்கன்னா அளவு இருக்கு, விரும்பத்தக்கது இருக்கு, இல்லை எனில் மாற்று ஆதாரம் உள்ளது, வரம்பு வரை எவ்வளவு வரம்பு வரை நீடிச்சுக்கலாம் அப்படின்றது இருக்கு. முதல்ல உடலோட கொந்தளிப்பு 10க்கும் குறைவானது, 25 இல்லைன்னா 25 வரை இருக்கலாம். அடுத்து சுவை மற்றும் வாசனை விரும்பத்தக்கது பாத்தீங்கன்னா 10க்கு கம்மியா இருக்கணும். ஆட்சேபனையற்றது இல்லைன்னா எவ்வளவு வரம்பு வரைக்கும் இல்லைன்னா அது ஆட்சேபனை இல்லை. அடுத்து நச்சு ரசாயனங்களை பொறுத்த வரைக்கும் தண்ணில 0.005 வரைக்கும் இருந்தா, 1 லிட்டர் தண்ணில தான் நான் இது எல்லாமே சொல்றது. ஆர்சனிக்கோட அளவு 1 லிட்டர் தண்ணில 0.0005 மில்லிகிராம் இருந்தா அது வந்து விரும்பத்தக்கது. 0.05 வந்தாலுமே அது வந்து நாம யூஸ் பண்ண கூடாது. இதுவே கேட்மியம் பாத்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணில 0.01 மில்லிகிராம் இருக்கலாம். ஆனா 0.01 இருந்தாலுமே இங்க வரம்பு வரை நம்ம நீடிச்சுக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வரை இருக்கலாம், 0.10 தான் இருக்கணும். அடுத்து பாதரசம், இதுவும் பாத்தீங்கன்னா 0.001 என்ற அளவுல மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு மேல போனாலும் கீழே போனாலும் அதை யூஸ் பண்ண கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செலனியம், இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா 0.01 தான் இருக்கணும். அதுக்கு மேலேயும் கூடாது, அதுக்கு கீழேயும் போகக்கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலிநியூக்ளியர் நறுமண ஹைட்ரோகார்பன், இது பாத்தீங்கன்னா 0.2 மில்லிகிராம் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு மேல போகக்கூடாது. அதுக்கப்புறம் ரசாயனம்,
இது வழிகாட்டு நிலை அதிகபட்சம். இந்த ரசாயனம் வேண்டாம். அதுக்கப்புறம் pH அளவு பாத்தீங்கன்னா 6.5 கீழவும் இருக்கக்கூடாது, 8.5க்கு மேலவும் இருக்கக்கூடாது. அப்ப நியூட்ரல்ல இருக்கணும். அமிலத்தன்மையாவும் இருக்கக்கூடாது, காரத்தன்மையாவும் இருக்கக்கூடாது. ஒரு 7ல இருந்து 8.5 வரைக்கும் இருந்தா அது நாம மனிதர்கள் வந்து குடிநீருக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மொத்த கரைந்த திடப்பொருள்கள். நம்ம குடிநீருக்கு நம்ம குடிக்கணும் அப்படின்னா 500ல இருந்து 1500 மில்லிகிராம் தான் 1 லிட்டருக்கு இருக்கணும்னு சொல்றாங்க. மொத்த கரைந்த திடப்பொருட்கள் 500ல இருந்து 1500 மட்டும்தான் மில்லிகிராம் மட்டும்தான் 1 லிட்டர் தண்ணியில இருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு மேல போச்சுன்னா 3000 மில்லிகிராம் பர் லிட்டர் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேல போச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கால்சியம் கார்பனேட் மொத்த சேனம். இது நாம குடிக்கிற தண்ணியில 200ல இருந்து 300 மில்லிகிராம் தான் 1 லிட்டருக்கு இருக்கணும்னு சொல்றாங்க. இஃப் சப்போஸ் ஒருவேளை 600 மில்லிகிராம் போச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா அதுக்கு மேல போகக்கூடாது. அதுக்கப்புறம் குளோரைடு. குளோரைட் பாத்தீங்கன்னா 200ல இருந்து 250 மில்லிகிராம் தான் 1 லிட்டருக்கு இருக்கணும்னு சொல்றாங்க. 1000 வரைக்கும் போனாலும் ஓகே. ஆனா அதுக்கு மேல போகக்கூடாது. அதுக்கப்புறம் சல்ஃபேட். இது பாத்தீங்கன்னா 180ல இருந்து 200 மில்லிகிராம் தான் 1 லிட்டருக்கு இருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு மேல போச்சுன்னா, அதாவது 15 அப்படிலாம் போச்சுன்னா அந்த தண்ணியை நம்ம சுத்தமா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நைட்ரேட்டுகள். இது பாத்தீங்கன்னா தண்ணில 45 மில்லிகிராம் தான் இருக்கணும் 1 லிட்டருக்குன்னு சொல்றாங்க. 100 மில்லிகிராம்லாம் போச்சுன்னா யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கால்சியம். கால்சியம் பொறுத்த வரைக்கும் 75 மில்லிகிராம் தான் 1 லிட்டர்ல இருக்கணும். அதுக்கு மேல போச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெக்னீசியம். மெக்னீசியத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அயன். அயன் வந்து 1ல இருந்து 3 வரைக்கும் இருக்கலாம். அதாவது 1 லிட்டர்ல 1ல இருந்து 3 மில்லிகிராம் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. மேங்கனீஸ். அடுத்து மேங்கனீஸ் பாத்தீங்கன்னா 0.5 மில்லிகிராம்ல இருந்து 0.1 மில்லிகிராம் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க. காப்பர் அதாவது செம்பு. செம்பு பாத்தீங்கன்னா 0.05 மில்லிகிராம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே 1 லிட்டருக்கு தான். அடுத்து பீனாலிக் கலவைகள். அவை எல்லாமே 0.001 மட்டுமே இருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் MBAS அதாவது அயோனிக் சவர்க்காரம். இது தண்ணியில 0.2 மில்லிகிராம் மட்டுமே 1 லிட்டர் தண்ணீருக்கு இருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆயில், மினரல் ஆயில். அது வந்து பாத்தீங்கன்னா 0.01 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ குடிநீரோட தரத்தை வந்து இவங்க வந்து ஒவ்வொன்றுமே ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு அளவு கொடுத்து, ஆர்சனிக்னா இப்படிதான் இருக்கணும், கேட்மியம் தான் அப்படிதான் இருக்கணும், இதுனா இந்த அளவுக்கு தான் இருக்கணும், இதுக்கு மேல போச்சுன்னா இது வந்து தண்ணீரோட தரத்தை குறைச்சிரும், மாசுபட்டதை ஏற்படுத்திரும், மனிதர்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்படி அதிகமா போகுது, இதனால நீர் மாசுபாடு அடையுது. இதுக்கெல்லாம் என்னென்ன முக்கிய காரணியா இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தொழில்துறை கழிவுகள். தொழில்துறை கழிவுகள் அப்படின்னாலே தொழிற்சாலையில இருந்து வெளியிடப்படுற கெமிக்கல், ரசாயனங்கள், கனிமங்கள் இது எல்லாமே ஆறு, குளம், குட்டை, ஏரி இது மாதிரி டிஃப்ரெண்ட் வெவ்வேறு ஆதாரங்கள்ல கலக்கறதால ஏற்படுறதுதான் இந்த தொழில்துறை கழிவுகள். அடுத்து வேளாண் மாசுபாடு. வேளாண்மையில் பயன்படுத்தப்படுற சின்ன சின்ன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், களை கட்டுப்படுத்தும் மருந்துகள் இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா நிலத்தடி நீரை மாசுபட வைக்குது. இதனால தண்ணீர் வழியா அதாவது தண்ணீர் வழியா இது வந்து கடல், ஆறுகள்ல நச்சுக்களை சேர்த்து அங்க உயிர் வாழற சின்ன சின்ன உயிரினங்களை சேதப்படுத்துது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கழிவுநீர் வெளியேற்றம். கழிவுநீர் வெளியேற்றத்துல பாத்தீங்கன்னா நகரம் மற்றும் கிராமப்புறங்களில சுத்திகரிக்கப்படாத வீட்டு கழிவுநீர் நேரடியா என்ன பண்ணுது அப்படின்னா நீர் ஆதாரங்கள், அதாவது குளம், ஏரி, குட்டை அங்க எல்லாத்துலயுமே போய் கலந்து விடுது. இது என்ன பண்ணுதுன்னா பாக்டீரியா மற்றும் வைரஸ் உள்ளடக்கிய மாசுபாட்டை உருவாக்குது. அடுத்து குடும்ப கழிவுகள். இதுல பாத்தீங்க அப்படின்னா வீட்ல இருந்து வெளிவர பிளாஸ்டிக் பொருள், அதுக்கப்புறம் சின்ன சின்ன கழிவு இது எல்லாமே நீர் ஆதாரங்கள்ல சேர்ந்து அங்க மாசுபாடு ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் ஒரு சில அதர் ரீசன்ஸ், அதாவது மற்ற காரணங்களும் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மணல் அகழ்வு, நீர் ஆதாரங்கள்ல குப்பைகள் போடுறது மற்றும் உப்பு நீர் உப்புகுதல் இது எல்லாத்தையுமே வந்து மற்ற ஆதாரமா சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீர் மாசுபாடால் ஏற்படும் முக்கிய விளைவுகள். சரி, ஓகே. இதெல்லாம் நம்ம நீர் மாசுபாடு அடைஞ்சிருச்சு, இதனால என்னென்ன விளைவு ஏற்படுதுன்னா உடல் நல பாதிப்பு. நீர் தரமா இருக்கணும் அப்படின்னு நம்ம நீர் தரத்தை பத்தி இவ்வளவு படிச்சிட்டோம். இந்த ஒருவேளை நீர் தரமா இல்லை
நீர் வந்து மாசுபாடு அடைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும், என்னென்ன விளைவுகள் யார் யாருக்கு ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், உடல் நல பாதிப்புகள். மாசுபட்ட நீர் உட்கொள்வதால் டயரியா, பிழைப்பூச்சி சிக்கல் மற்றும் புளோரோசிஸ் போன்ற நோய் எல்லாமே மனிதர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீர்ல நம்ம உட்கொள்ற நீர்ல அதிக அளவு நைட்ரேட் இருக்கிறதால குழந்தைங்களுக்கு ப்ளூ பேபி சிண்ட்ரோம் எனப்படும் சுவாச கோளாறு உருவாக்கும்னு சொல்றாங்க. சோ தண்ணி வந்து தரமா இருக்கணும். அப்படி அது தரமா இல்ல, அது வந்து ரொம்ப கெட்டு போயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த தண்ணி மாசடைந்த தண்ணீரை நாம் பருகுவதால் நமக்கு டயரியா, பிழைப்பூச்சி சிக்கல் மற்றும் புளோரோசிஸ் போன்ற நோய் எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை நம்ம உட்கொள்ற அந்த தண்ணீர்ல இந்த நைட்ரேட்டோட அளவு அதிகமாயிடுச்சு அப்படின்னா அது வந்து என்ன பாதிப்பை ஏற்படுத்துது, ப்ளூ பேபி சிண்ட்ரோம் எனப்படும் சுவாச கோளாறு நோய். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நைட்ரேட்டோட அளவு தண்ணியில அதிகமாயிடுச்சுன்னா இட் வில் காசஸ், இது என்ன காஸ் பண்ணுது அப்படின்னா ப்ளூ பேபி சிண்ட்ரோம் எனப்படும் சுவாச கோளாறை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து உடல்நல பாதிப்புகள். அடுத்ததாக சுற்றுச்சூழல் பாதிப்புகள். சுற்றுச்சூழல் பாதிப்புல பாத்தீங்கன்னா பாசி அளவிற்கு அதிகம் வளர்ந்தால் நீர் ஆதாரங்களில் ஆக்சிஜனோட அளவு குறைந்து மீன்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் உயிரிழந்து விடுகின்றன. சோ இந்த தண்ணி பாசி வந்து என்ன ஆகுது அப்படின்னா தண்ணியில நல்லா நம்ம போடுற செடிக்கு போடுற உரங்கள் எல்லாமே என்ன ஆகுது, தண்ணி மழையில அடிச்சுட்டு வந்து நீர்நிலைகள்ல அப்படியே செட்டில் ஆயிடுது. அங்க செட்டில் ஆகும்போது, அதாவது அங்க தங்கும்போது அந்த உரத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருக்க பாசி எல்லாமே ரொம்ப நல்லா வளருது. அந்த பாசி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாசியானது அளவிற்கு அதிகமாக வளர்றதால நீர் ஆதாரங்கள்ல இருக்க ஆக்சிஜனோட அளவு குறைஞ்சிருது. சோ நீர் ஆதாரத்துல இருக்க ஆக்சிஜன் அளவு அதை அப்படியே குறைச்சிடுறதால அங்க இருக்க மீன், நண்டு, அத மாதிரி ஒரு சில உயிரினங்கள் எல்லாமே ஆக்சிஜன் இல்லாம உயிரிழந்து விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீரில் நச்சு பொருட்கள் கலவையால் மண்ணும் பாதிக்கப்படுது. சோ ஆல்ரெடி அங்க இருக்க இந்த தேவையில்லாத மாசு எல்லாமே வந்து தண்ணியில கலக்கறதால அங்க இருக்க உயிரினங்கள் உயிரிழந்து விடுகிறதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மண்ணையுமே இந்த கலவை வந்து ரொம்ப நச்சு பொருள் கலந்து மண்ணையுமே பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது மண்ணை பாதிச்சா ஸ்ட்ரைட்டா என்ன ஆகும், பயிர் வந்து நல்லா வளராது, பயிரோட மகசூல் அல்டிமேட்டா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. விவசாயத்திற்கு விளைவுகள். அடுத்து என்ன பார்க்க போறோம், விவசாயத்திற்கு விளைவுகள். மாசுபட்ட நீர் பயிர்களின் வளர்ச்சியை பாதிக்கிறது. மாசுபட்ட நீர் பயிர்களோட வளர்ச்சியை பாதிக்கிறது. அது மட்டும் இல்லாம குணநலன் குறைந்த விளை பொருட்களை உருவாக்கும். அதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாயிடும். அது மட்டும் இல்லாம அதோட மகசூல், ஒரு இடத்துக்கு ஒரு ஹெக்டருக்கு நீங்க ஒரு பயிர் நெல் விளைவிக்கிறீங்க, அங்க வந்து உங்களுக்கு நல்ல மண்ணா இருந்துச்சு அப்படின்னா 6 டன் வரணும் அப்படின்னா இந்த மாசுபட்ட மண்ணோ இல்ல மாசுபட்ட குடிநீரையோ யூஸ் பண்ணி நாம பயிரை வளர்ந்தா அங்க ஈல்டு மகசூல் பாதிக்கு பாதி குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சமூக பிரச்சனைகள். குடிநீர் பற்றாக்குறை மற்றும் நீருக்கான போட்டியை உருவாக்கும். இப்ப நாம யூஸ் பண்ற தண்ணி எல்லாமே தரம் குறைஞ்சு 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 வந்துருச்சு அப்படின்னா இதோட குடிநீர் பற்றாக்குறையை இது மக்களிடையே ஏற்படுத்தும். நீர் மாசுபாடு பிரதேச அளவில் மக்களின் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல நீர் மாசுபாடு எந்தெந்த இடத்துல முக்கியமா வந்திருக்கு அப்படின்னா நொய்யல் ஆறு, அடையாறு மற்றும் கூவும் நதிகள், நிலத்தடி நீர், இது எல்லா இடத்துலயுமே தமிழ்நாட்டுல இந்த பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ நீரோட தரமானது ரொம்ப வந்து கரெக்டா இருக்கணும், சரியா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா என்னென்ன நடக்கும்னா நீர் மாசுபாட்டால என்னென்ன விளைவுகள் எல்லாம் முக்கியமா ஏற்படும் பார்த்தோம்னா உடல் நல பாதிப்புகள். இந்த உடல் நல பாதிப்புல என்னென்ன சொல்றாங்கன்னா டயரியா, பிழைப்பூச்சி சிக்கல் மற்றும் புளோரோசிஸ் இதெல்லாம் வருது. இது மட்டும் இல்லாம ஒரு தண்ணில நைட்ரேட்டோட அளவு ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது ப்ளூ பேபி சிண்ட்ரோம் எனப்படுற ஒரு சுவாச கோளாறு நோயை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்து சுற்றுச்சூழல் பாதிப்புல இது என்ன பண்ணுது, பாசியோட அளவு ரொம்ப அதிகமா வளர்றதால நீர் ஆதாரங்கள்ல இருக்க ஆக்சிஜனோட அளவை அது ரொம்ப கம்மி பண்ணிடுதுன்னு சொல்றாங்க. ஆக்சிஜனோட அளவு கம்மி ஆகுறதால அந்த நீர் ஆதாரங்கள்ல இருக்க உயிரினங்கள் எல்லாமே ரொம்ப சஃபர் ஆகுது. அதனால கடைசியா இறந்து போயிடுது ஆக்சிஜன் இல்லாம அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விவசாயத்திற்கு விளைவுகள். இந்த விவசாயத்துல வந்து மாசுபட்ட நீர் வந்து பயிரோட
வளர்ச்சியை கம்மிப்படுத்துறது இல்லாம அதோட மகசூலையும் கம்மிப்படுத்துது, அதோட மண்ணோட தரத்தையும் கம்மிப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சமூக பிரச்சனைகள், இதுல குடிநீர் பற்றாக்குறை வந்து மக்கள்கிட்டயே அதிகமா ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம நீர் மாசுபாடு பிரதேச அளவில் மக்களோட வாழ்வாதாரத்தையே இது வந்து ரொம்ப பாதிக்குதுன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல மேஜரா எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கு இந்த நீர் மாசுபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நொய்யல் ஆறு, அடையாறு மற்றும் கூவம் நதிகள், இந்த எல்லா இடத்துலயுமே வந்து நீர் மாசுபாடு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இந்த நீர் மாசுபாடு, நீரோட தரம் குறையுது. இதை நம்ம என்னென்னலாம் தடுக்க மாட்டோம், எப்படி எல்லாம் நீர் மாசுபாட்டை தடுக்க நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய தமிழ்நாடு அரசு திட்டங்கள், தமிழ்நாடு அரசே பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இந்த நீர் மாசுபாடை நம்ம தடுக்கலாம் அப்படின்றதுக்காக. அது என்னென்ன திட்டம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அம்ருத் திட்டம். ஓகேங்களா? இதோட நோக்கம் மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா, நகர்ப்புற பகுதியில குடிநீர், நீர்நீக்க அமைப்புகள், வடிகட்டல் மற்றும் வீட்டு கழிவுகளை சுத்திகரிக்கும் வசதிகளை மேம்படுத்துதல். இந்த அம்ருத் திட்டமோட மெயினான நோக்கம் வந்து நகர்ப்புற பகுதியில, அதாவது குடிநீர், நீர்நீக்க அமைப்புகள், வடிகட்டல் மற்றும் வீட்டு கழிவுகளை சுத்திகரிக்கும் வசதியை ஏற்படுத்தணும். இதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். அடுத்து நீர் வாழ்க்கை திட்டம். இரண்டாவது திட்டம் பேர் நீர் வாழ்க்கை திட்டம். அதாவது இது இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜல் ஜீவன் மிஷன். இதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் கிராமப்புற பகுதிகளில் குடிநீர் வழங்கலை மேம்படுத்துதல். சோ இந்த நீர் வழங்கல் திட்டத்துல தமிழ்நாட்டுல மெயினா கிராமப்புறத்துல குடிநீர் வழங்குதலை மேம்படுத்துதல், நம்ம சுத்தமான தண்ணீரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக மூணாவதாக தமிழ்நாடு ஆற்றுக்களின் கரும்புலி பராமரிப்பு திட்டம். தமிழ்நாடு ரிவர் லிங்கிங் ஸ்கீம், ஒவ்வொரு ரிவரையும் லிங்க் பண்றது, இணைக்கிறது. இதோட நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டின் ஆறுகளையும் நீர்வீழ்ச்சிகளையும் இணைத்து மேலும் அணைகளின் திறனை மேம்படுத்துது. இந்த நீரை வெவ்வேறு இடத்துல இருந்து வர நீரை இணைக்கிறாங்க. என்னென்ன பண்றாங்க, ஆறுகளில் இருந்து வர நீரையும் நீர்வீழ்ச்சியில இருந்து வர நீரையும் இணைச்சு தமிழ்நாட்டோட அணைகளோட திறனை மேம்படுத்தி மக்களுக்கு நல்ல ஈல்ட கொடுக்கறாங்க, நல்ல தண்ணீரை கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீர் சுத்திகரிப்பு, நதிநீர் சுத்திகரிப்பு திட்டம், அதாவது நேஷனல் ரிவர் கன்சர்வேஷன் பிளான், நதிநீர் சுத்திகரிப்பு திட்டம். இதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் முக்கியமான நதிகளை கோயம்புத்தூர், கங்கை, கவரை போன்ற நதிகளோட நீர் தரத்தை பராமரித்து அது மாசுபடுறத தடுக்கிறது. ஓகேங்களா? அடுத்து மழைநீர் சேகரிப்பு திட்டம். இதுல பாத்தீங்கன்னா, மழைநீரை சேகரிச்சு குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளுக்கு அவங்க பயன்படுத்துறாங்க. அடுத்து சோப்பா மற்றும் பிளாஸ்டிக் குறைப்பு திட்டம். இதுல என்ன பண்றாங்கன்னா, இவங்களோட நோக்கம் நீர் மாசுபாடு மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்க பிளாஸ்டிக் பயன்பாட்டை கட்டுப்படுத்துறது. சோ நீர் மாசுபாட்டையும் சரி, சுற்றுச்சூழலோட மாசுபாட்டையும் சரி, இது ரெண்டுத்தையுமே குறைக்க பிளாஸ்டிக் நம்ம அதிகமா பயன்படுத்துறத கட்டுப்படுத்துறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நீர் பாதுகாப்பு செயல் திட்டம். சோ இதுல இவங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி நீர் வளங்களை நவீன முறையில பயன்படுத்துறது. நீரோட வளங்களை நவீன முறையில புது டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி பயன்படுத்துறது. அதுக்கப்புறம் நிலத்தடி நீர் பாதுகாப்பு திட்டம். இதோட நோக்கம் நிலத்தடி நீரை பாதுகாப்பதும் மீண்டும் மறுசுழற்சி பண்ணி அதே கெட்ட நீரை மறுசுழற்சி செய்து உபயோகிப்பதும். சோ நம்ம எப்படி எல்லாம் நீரை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பாத்துட்டோம். மாசுபட்ட நீரை மறுபடியும் நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்றதுன்னு பாத்துட்டோம். அப்போ ஒரு குடிநீரின் தரமானது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நச்சு ரசாயனங்கள்ல பொறுத்த வரைக்கும் ஆர்சனிக்கோட அளவு 0.005%, 5 மில்லிகிராமும், கேட்மியத்தோட அளவு 0.01 மில்லிகிராமும், குரோமியத்தோட அளவு 0.05 மில்லிகிராமும், லெட்டோட அளவு 0.10 மில்லிகிராமும், பாதரசம் அதாவது மெக்னீசியத்தோட அளவு 0.001 மில்லிகிராமும் இருக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி
பிஹெச்சோட அளவு அமில காரத்தன்மையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சுத்தமான குடிநீரில் 7ல இருந்து 8.5 தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி மொத்த கரைந்துள்ள திடப்பொருள் TDS அது வந்து 500ல இருந்து 1500 மில்லிகிராம் தான் 1 லிட்டர் தண்ணியில இருக்கணும்னு சொல்றாங்க. கால்சியம் கார்பனேட் வந்து 200ல இருந்து 300 மில்லிகிராம் தான் இருக்கணும்னு சொல்றாங்க. குளோரைடோட அளவு 200ல இருந்து 200 மில்லிகிராம் இருக்கணும், 250 மில்லிகிராம் இருக்கணும்னு சொல்றாங்க. புளோரைடு அளவு 0.1 மில்லிகிராம் தான் இருக்கணும்னு சொல்றாங்க. நைட்ரேட் 45 மில்லிகிராம் இருக்கணும்னு சொல்றாங்க. ஒருவேளை நைட்ரேட்டோட அளவு அதிகமாச்சு அப்படின்னா அது ப்ளூ பேபி சிண்ட்ரோம் எனப்படும் ஒரு கொடிய சுவாச நோயை ஏற்படுத்தணும் சொல்றாங்க. அயனோட அளவு 1லிருந்து 3 மில்லிகிராம் இருக்குன்னு சொல்றாங்க. மினரல் ஆயிலோட அளவு 0.01 மில்லிகிராம் தான் இருக்கணும்னு சொல்றாங்க. சோ இதுதான் இன்றையோட அலகு நீர்த்தர கூறுகள். நன்றி மாணவர்களே.